வணக்கம் எல்லாருக்கும். அஹ், ஒரு முக்கியமான வீடியோ தான், முக்கியமான ஒரு பதிவு என்னன்னு சொன்னா, சில விஷயங்களை கிளியர் பண்ணி விட்டுட்டு நாங்கள் எங்களுடைய அலுவலை பார்க்கணும். சிலருக்கு விளம்பரம் செய்கிற வேலை எங்களுக்கு இல்ல. எங்களோட வேலை வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய அரசியல் சம்பந்தமாக கதைக்கிறதும், அரசியல் சம்பந்தமான தெளிவூட்டல்களை சமூகத்துக்கு கொடுக்கறதான் எங்களோட வேலை. அதுக்காகத்தான் நான் இந்த யூடியூப் பத்திரம் நான் ஒழிய வேறு விஷயங்கள் கதைக்கிறேன். இது வந்து ரீச்சா பற்றி தான் கதைக்க போகிறேன். என்னடா மறுபடியும் யோசிப்பீங்கள். சில விஷயங்களை கதைக்கணும். நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இதுதான் ரீச்சா பற்றி போடுற என்னுடைய கடைசி வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரீச்சா பற்றி நான் திரும்ப வீடியோ போடுறதுக்கு விரும்பல. ஆனால் கடைசியாக ஒரு வீடியோ போடணும்னு யோசிக்கிறேன். என்னன்னு சொன்னால், இப்போ வந்து நானும் சேர்ந்துதான் ரீச்சாக்கு காசை கொடுத்து ஆக்களை அனுப்பினதுன்னு சொல்லி இந்த டிக்டாக்ல ஒரு சிலர் வந்து எங்கள மிக பாசமா உள்ளார்கள், எங்களால் பாதிக்கப்பட்டாங்களோ என்னன்னு தெரியல. சில போஸ்ட்களை போட்டு கொண்டிருக்கணும். நான் மற்றது ரவுராமண்ணா, வைத்தியர் அர்ச்சுனா இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இதை செய்யறது இங்க இப்படி போடுறாங்க. அந்த வகையில நல்ல என்னன்னு சொன்னா, நல்ல பெரியாக்கள் மக்களுக்காக போராடுற ஆக்களோட எங்கட போஸ்டரையும் போட்டு பக்கத்துல போட்டு ஒட்டேக்க சந்தோஷமா இருக்கு. இது மாகாண சபையில எம்பி எலெக்ஷனுக்கு நானும் ஒரு வேட்பாளர் அடிக்கிற மாதிரி போஸ்டர் அடிச்சிருக்காங்க. சந்தோஷம். அப்படி நிக்க போறது இல்லை. அப்படியான விஷயங்களை பார்க்கறது ஒரு கற்பனையில சந்தோஷமா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க பாருங்க, மாகாண சபையில வேட்பாளர் அணிக்க போற மாதிரி போட்டிருக்காங்க. நல்ல விஷயம். நடுவே என்ன விட்டுருக்காங்க, ராவு அண்ணாக்கும் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கும் நடுவில் போட்டிருக்காங்க. நல்ல பதவிகள் ஏதோ தரப்போறாங்க போல இருக்கு. நல்ல விஷயம். அதை பற்றி நாங்கள் கதைக்க வரையில இப்போ சில விஷயங்களை நாங்கள் தெளிவுபடுத்தணும். இப்போ ரீச்சாவில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று நடந்து முடிஞ்சிட்டு, அது ரீச்சாண்ட நீங்கள் என்னதான் எத்தனை பேர்கிட்ட வீடியோ எடுத்து போட்டாலும், உங்களுக்கு சார்பான 10 பேர்கிட்ட வீடியோ எடுத்து போட்டாலும், பொதுமக்களுடைய கருத்துன்றது பொதுமக்களோட கருத்து தானே, அதை விளங்கி கொள்ளுங்க. இப்ப கந்தையா பாஸ்கரன் அவர்கள் எவ்வளவுதான் பெரிய பிசினஸுக்கு போனாலும், வெளிநாட்டுல என்ன 1000 பேரை 4 மணித்தியாலத்துக்குள்ள மேடையில ஏற்றி இறக்கினாலும் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். நாங்க நிக்கிற இடமும், நாங்க விதைக்க போற நிலமும், நாங்க போடுற விதையும் எப்படி இருக்குன்றதுதான் யோசிக்கணும். சரியோ? தேயிலை தோட்டத்துக்கு கொண்டு போய் நெல் விதைக்கிறதும் இப்படி மாறி மாறி நீங்க விதைச்சு போட்டு நிலத்தை குறை சொல்றது தவறு. அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஒரு மக்களுக்கும் ஒரு விஷயத்தை நான் விளங்கப்படுத்த வாரேன். நாங்கள் ஒரு விதையை போட போறோம்னு சொன்னா அந்த விதை அந்த நிலத்துல வளருமான்றதை யோசிக்கணும். சரி, அந்த நிலத்துக்குரிய, அந்த விதைக்குரிய, அந்த பயிருக்குரிய பதப்படுத்தல் அந்த தன்மை வந்து அந்த நிலத்துல இருக்குதான்றதை எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப நாங்கள் கனடாவிலேயோ லண்டன்லயோ 1000 பேரை 4 மணித்தியாலத்துல மேடை ஏற்றுறதும், ஸ்ரீலங்காவில 1000 பேரை 4 மணித்தியாலத்துல மேடை ஏற்றுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மற்றது லண்டனும் கனடாவும் ஒன்றில்லை, அல்லது லண்டனும் ஸ்ரீலங்காவும் ஒன்றில்லை. எங்கட மக்கள்ன்றது வந்து இவர் முதலமைச்சரா வந்து என்ன செய்ய போறாருன்னு எனக்கு தெரியாது. என்னன்னு சொல்ல வரணும்டா, முதலமைச்சரா வந்து இவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியாது. எங்கட மக்களோட மனநிலை, எங்கட மக்களுடைய இயல்பு நிலை, இன்றைக்கு எங்கட மக்களுடைய நிலைமை, எங்கட நாட்டில் நடந்த இழப்புகள், இவர் சொல்றார் நான் எத்தனையோ போராளிகளை சந்திருக்கேன், யுத்தத்தால பாதிக்கப்பட்டார்களை சந்திச்சிருக்கிறேன் அண்டு. இப்ப இவ்வளவு பேரையும் சந்திச்சு போட்டும் ஒரு மிதம் மிஞ்சின உணவு திருவிழாவை செய்கிறது சரியா பிள்ளையான்றதை அவர் முதல் யோசிச்சிருக்கோம். உணவு திருவிழான்றது வந்து எங்கட ஒரு அபிவிருத்தி அடைஞ்சு எங்கட பிரதேசங்கள்ல ஒரு ஏழையுமே இல்ல, சாப்பிட்றதுக்கு என்ன சொல்றது, ஒரு இப்படியான களியாட்டங்களுக்கு எல்லாரும் வளர்ச்சி அடைஞ்சிட்டினோம், அபிவிருத்தி அடைஞ்சிட்டோம்னா நீங்கள் உணவு திருவிழாவை செய்யுங்கோ, கூத்தடியுங்கோ, கும்மாளம் அடியுங்கோ, அது வேற பிரச்சனை. நீங்கள் இதை அறிவிக்காம செய்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்க தனிப்பட்ட ரீதியில ஒரு சில அக்கௌண்ட்ல புக் பண்ணி சில நிபந்தனைகளை போட்டு செய்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. அன்லிமிட்டட் என்னவும் சாப்பிடலாம், எவ்வளவும் சாப்பிடலாம் நாங்க கதைச்சு போட்டு இப்ப வந்து எங்கட மக்களுக்கு மண்டப்புல என்ன மென்டாலிட்டியோ தெரியாது என்று சொல்றது வந்து இப்ப நீங்கள் யோசிங்க. இவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, திட்டமிட்ட ரீதியில
அனுப்பப்பட்ட ஒரு டீம் ரெண்டாவதான் இவன் இந்த திட்ட குற்றச்சாட்டு. ஏன்னா நான் வேலைக்கு போகாம இவருக்கு நாங்கள் பிச்சை எடுக்கிறோம். உண்மையான விஷயமா தான். இந்த நாட்டுல நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யறோம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெளிநாட்டுல வேலை செய்யறார்கள். வேலைக்கு பிந்தி போனா அவன் நிலைமை என்ன நடக்கும், அவன் முதலாளிமார் எப்படி முகம் சுழிப்பினம், அந்த வேலை அடுத்த நாள் எங்களுக்கு கிடைக்குமான்றதெல்லாம் எவ்வளவோ கேள்விக்குறி இருக்கு. அந்த வேலையில எங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள், ஒரு வேலைக்கு 5 நிமிஷம் பிந்தி போறதால மற்ற வேலை செய்யறார்கள் எப்படி எங்களோட குழம்புவினம், அவன் மனநிலை எப்படி இருக்கும், இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப இது மன்னிக்கணும், இது எங்கட பாஸ்கரன் அண்ணாவுக்கு தெரியாம இல்லை. பாஸ்கரன் அண்ணாவும் ஒரு புலம்பெயர் தேசத்துல இருந்து போன ஆள் தான். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, எங்கட சனத்தின் மனநிலையை பாருங்க. 40-45 வருஷம் ஆக போகுது. இப்ப 45-40 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது யுத்தம். எங்கட மக்கள் நாகரிகம் தெரியாதவர்கள் இல்லை, ஆனா தேவை நிறைந்தவர்கள். அதை விளங்கி கொடுக்கும். நாகரிகம் என்றதும் தேவை என்றதும் கூட. இப்ப நீங்க கொடுத்த விளம்பரம் என்ன, இந்த உங்களோட செய்திகள்ல உங்களோட அந்த ஒவ்வொரு யூடியூபர்ஸ் மேல கொண்டு வந்து, ஒவ்வொரு சமையல்காரரை கொண்டு வந்து நீங்க கொடுத்த விளம்பரங்களும் நீங்க என்றதும் ஒரு உணர்வுகளோட விளையாடுற ஒரு விஷயம். சரியோ? நான் திரும்பவும் சொல்றேன், எங்களோட மக்கள் நாகரிகம் தெரியாதவர்கள் இல்ல, தேவைகள் நிறைந்தவர்களா தான் இப்ப இருக்கிறோம். அதான் பிரச்சனை. நாகரிகம் தெரியாதவர்கள் அல்லது ஒரு பண்பாடு தெரியாதவர்கள் என்று சொல்றதை விட எங்களோட மக்களுக்கு தேவை கூட. நீங்க அறிவிச்சது என்ன, 3000 ரூபாய் கட்டினா எவ்வளவும் சாப்பிடலாம். அப்போ ஒரு ஏழைக்கு என்ன மைண்ட் செட் வரும், எந்த பிள்ளைய கூட்டி கொண்டு போய் 3000 ரூபாவை கட்டி இனி இல்லைன்ற ஒரு சந்தோஷமா எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு எல்லா சாப்பாட்டையும் நான் வாங்கி கொடுக்குற மாதிரி போகும். ஒரு நல்ல ஒரு திருவிழாக்கு போனாலோ என்ன ஒரு கச்சானை வாங்கி கொடுக்க போறேன். ஒரு ஏழை இதுதான் ஒரு கச்சான் குறைஞ்ச ஒரு விளையாட்டு பொருள் ஒன்றை வாங்கி கொடுக்க போறேன். அப்ப இப்படி ஒரு திருவிழாண்டு வைக்கிறாங்க. 3000 ரூபாவை கட்டுவோம். ஏன்னா 3000 ரூபாய் கட்டி ஒரு நாள்ல ஃபுல்லா அந்த நேரங்களை ஃபுல்லா என் பிள்ளை என்ஜாய் பண்ணட்டும், அது ஒரு வருஷத்துக்கு அதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் என்ற மனநிலையில தான் நிறைய ஏழைகள் வந்திருப்பேன். அதுல கொந்தளிச்சாக்கள் எல்லாம் வந்திருப்பேன். சரியோ? சிலர் உங்கள இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில கதைச்சிருப்பினம்னு சொல்றீங்க, அதை சிலர் பயன்படுத்தி இருக்கணும். ஆனா உண்மையான குழப்பம் அங்க பொதுமக்களால் தான் உருவாக்கப்பட்டது. முதலாவது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். சரியா? நீங்கள் பணக்காரர்களுக்காகவும் இந்த வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ற இந்த வாய்ஸ் மெசேஜ்களுக்காகவும் தான் நீங்கள் உங்களோட ரீச்சாவை நடத்துறீங்கன்னு சொன்னா அதை தெளிவா சொல்லுங்க. இங்க கஷ்டப்பட்டார்கள் வராதீங்கோ. வெளிநாட்டுல இருந்து ஒரு பேப்பர் ரயில கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சாப்பிடக்கூடியார்கள், பசியே இல்லாதார்கள். நீங்க தொடர்ந்து நிறைய சாப்பிட்டு உங்களுக்கு வெறுத்து போயிட்டு, அல்லது நீங்கள் இந்த சாப்பாடுகளை பெருசா விரும்பாதார்கள், சும்மா லைட்டா டேஸ்ட் பண்ணி போட்டு போறார்கள், ஒயிட்ஸ் மாதிரி ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு போறார்கள், வாங்கோ சொல்லி நீங்க தெளிவா சொல்லி இருக்கணும். நீங்கள் கொடுத்த விளம்பரம் என்ன, எவ்வளவும் சாப்பிடலாம், என்னவும் சாப்பிடலாம். ஒரு கிலோ ஆட்டிறைச்சின் விலை 4000 ரூபாய். சரியோ? அப்ப ஒரு குடும்பத்துல இருக்கிறவர் ஒரு தகப்பன் என்ன யோசிப்பாருன்னா, நாங்கள் குடும்பத்துல 10 பேர் இருக்கிறோம், அல்லது 4 பேர் இருக்கிறோம், அல்லது 5 பேர் இருக்கிறோம். ஆட்டிறைச்சி சாப்பிடலாம், மாட்டிறைச்சி சாப்பிடலாம், கோழி இறைச்சி சாப்பிடலாம், பிரியாணி சாப்பிடலாம், ஐஸ்கிரீம் குடிக்கலாம், அதை விட பனங்கல்லு வர வாங்குறாரு, பனங்கல்லு குடிக்கலாம், எல்லாமே குடிக்கலாம். அப்ப எந்த தேவையும் பூர்த்தி ஆகுது, என் பிள்ளைய தேவையும் பூர்த்தி ஆகுது, மனைவியின் தேவையும் பூர்த்தி ஆகுது. அதை விட நீங்கள் இசைக்குழு நடத்துறீங்க, ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதுல போய் நாங்க என்ஜாய் பண்ணுவோம் தான் நாங்கள் வந்தோம். சரியா? இப்ப வெளிநாட்டுல இருக்கிறாங்களுக்கு இப்ப இங்க புஃபேகளுக்கு அதுகளுக்கு எல்லாம் போய் பழக்கம் இருக்கு, இந்த நாடு அபிவிருத்தி அடைஞ்சிருக்கு, அவைக்கு அடிபட வேண்டிய அல்லது லைன்ல நிக்க வேண்டிய அப்படி ஒரு அவசியம் இங்க இருக்கு இல்லை. அதை விட வெளிநாட்டுல இருந்து வந்தாங்களும் நிறைய பேர் குழம்பி இருக்கிறேன். நீங்க அந்த வீடியோக்களை எல்லாம் போடல, அந்த வீடியோக்கள் எல்லாம் இருக்கு. நாங்க சுவிஸ்ல இருந்து வந்தாங்க, ஒரு தண்ணி போத்தில் கூட பிள்ளைக்கு இல்லையன்றீங்க. நீங்க சொன்னீங்க சாப்பாடு எல்லாம் இருக்குண்டு, தண்ணி போத்திலே இல்லாம ஜனபங்க சண்டை பிடிச்சது. அதுகளை விழுந்தாலும் மீசையில மண்முட்டையில கதைக்க கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இப்படி ஒரு உணவு திருவிழா முதலாவது எந்த தனிப்பட்ட கருத்து, இப்படியான ஒரு விஷயம் இப்போதைக்கு எங்களோட தமிழர் பிரதேசத்துல, அதாவது வடக்குல தேவையில்லாத ஒரு விஷயம்.
ஏனென்று சொன்னா எங்களோட மக்களோட தேவைகள் அதிகம் ஐயா, அதை விளங்கி கொள்ளுங்க. இப்ப நீங்கள் உறவு பாலம் செய்த நீங்கள், இவ்வளவு சமூக சேவை செய்த நீங்கள் என்று சொல்லி சொல்றீங்க. இப்ப முதலமைச்சர் ஆகிறதுக்காக உங்களோட கடந்த காலத்துல நீங்க செய்த உதவிகள் சொல்லி சில இதுகளை போட்டு கொண்டிருக்கிறீங்க. மக்கள் ஒரு விஷயத்த வச்சிருந்தீங்க, அவர் போட்டு கொண்டிருக்கிறார். இப்ப அவருக்கு தெரியாதா எங்களோட மக்களுடைய மென்டாலிட்டி, அவையின் மனநிலை எப்படி இருக்கு, அவையின் தேவை என்ன? இப்ப இன்றைக்கு எங்கட சனம் பெட்ரோல் விலை கூட, சரியா, கேஸ் பிரச்சனை, எல்லா விதத்திலையும் பிரச்சனை, விலைவாசிகள் அதிகம். அப்ப எங்கட சனத்துக்கு இப்படியான ஒரு விஷயத்த நீங்க செய்ய அவை அதை அதிகமா விரும்புவினோம், அதுல அதிகமா நாட்டம் செலுத்துவினோம். ஏன்னு சொன்னா அவைக்கு 3000 ரூபா கொடுத்து உள்ள வந்து நின்று அனைத்தையும் அனுபவிக்கிற ஒரு வசதி இருக்குன்னு தான் நீங்க விளம்பரம் செய்திருக்கிறீங்க. அப்ப நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? இதுல உண்மையா நடந்திருக்கிற சம்பவம் அப்படி என்றா ஆட்ரஜி இவன் ரீச் ஆகல, டேஸ்ட் எல்லாரும் சொல்றாங்க. ஆட்ரஜி எங்க சமைச்சாலும் டேஸ்டா தான் இருக்கும். அது ரெண்டாவது பிரச்சனை, எங்களோட விளம்பரங்கள் அப்படி. அப்ப டேஸ்ட்னு சொல்லியிருக்கு, எல்லாரும் போய் அதில் குமிஞ்சோன்னா அதை இவன் ஒழிச்சிருந்தான், அல்லது அதை முடிஞ்சோடனே சனம் என்ன செய்யும், அடுத்தது பெஸ்டா எங்க இருக்கோ அதுக்கு தான் போகும். அப்ப அதுக்கு போனோடனே அது முடிஞ்ச உடனே இப்படியே முடிஞ்ச உடனே இவன் என்ன யோசிச்சோன்னா ஆட்ரஜி முடிஞ்சிட்டு ஸ்டாப் பண்ணினா சனம் வேற எங்கேயாவது போய் வேற என்னத்தையும் சாப்பிட மாட்டேன். இப்ப எங்கட மக்கள் தங்களுக்கு எது தேவையோ அதை தானே தேடி எடுப்பினோம். எது அரிதானதோ அது அங்க அதிகமா கிடைக்க அங்க சனம் நிற்கும். அதுதான் ரியால், அதுதான் உண்மை, அதுதான் ஒரு யதார்த்தமான விஷயம். இப்ப இன்றைக்கு எது எங்களுக்கு அதிகம் தேவை, எது அரிதானது, அதை தேடித்தான் மக்கள் போவினோம். இப்ப அதை நீங்க கேவலமா விமர்சிக்கிறதோ, இப்ப ஒரு சிலர் ஐயா நீங்கள் ஒரு கல்யாண வீடோ ஒரு சாமத்திய வீடோ ஒரு கொண்டாட்ட வீடு நடந்தா எங்களை சாப்பாடுகள் நிறைய வீண்விதமாகும். அதெல்லாம் ஒரு நிகழ்வுல நடக்கிற யதார்த்தமான விஷயம். நிறைய பேர் கொண்டே கொட்டுவாங்க, சின்ன பிள்ளைகள் கூட எடுத்து போட்டு சாப்பிட்டு கொண்டே கொட்டும் மிச்சத்தை. ஒரு ஆள் சாப்பிட்டதை இன்னொரு ஆள் சாப்பிட மாட்டினோம். மற்றது அவன் காசு கட்டி அவன் நிறைய விஷயத்த யோசிக்க மாட்டினோம். நீங்கள் இதுக்கெல்லாம் கவுண்ட் பண்ணித்தான் நீங்கள் ஒரு அமௌண்ட்டை போடணும். போடைக்கு இப்ப வீண் விரயமாகிறது அதுகளெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. அது ஒரு பயோகேஸ் சிஸ்டமோ ஏதோ ஒன்றை செய்து வச்சிருப்பீங்க, கட்டாயம் உங்களுக்கு மூளை இருக்கிறதால செய்வீங்க. அப்படியான விஷயங்களுக்கு தான் யூஸ் பண்ணணும் மொழிய. நீங்கள் ஒரு நிகழ்வை செய்து போட்டு இப்படி கொட்டி இருக்கணும், வேணுமெண்டாரும் சாப்பாட்டை கொண்டு கொட்ட மாட்டாங்களே. ஒரு மனநிலையை யோசிச்சு கொள்ளுங்க. இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில தான் எங்கட மக்கள் கடந்த காலங்கள்ல இருந்து முள்ளிவாய்க்கால் தூவியே உள்ள வச்சிருக்கிற ஐயா, முள்ளிவாய்க்கால் கஞ்சி குடிச்சு தானே எங்கட சனம் உயிருக்கு போராடி வந்தது. அப்ப சாப்பாட்டை கொண்டு போய் வேணுமண்டு தூக்கி எறிகிறதுக்கும் கொட்டுற அளவுக்கு முட்டாள் வேணுமண்டா வீட்டை கொண்டு போயிட்டாங்களன்னு சொல்லுங்க, அதை ஏற்றுக்கொள்றோம் நாங்கள் ஒரு கதைக்கு. ஆனா வேல்ப கலவெடுத்துட்டாங்க, எங்கட இனத்தை கேவலப்படுத்துறது உண்மையாவே ஒரு தவறான விஷயம். நீங்கள் ஒழுங்குபடுத்திய நிகழ்வு, ஒழுங்குபடுத்திய முறை தவறாகிட்டு அதால சில அசௌகரியங்கள் ஏற்படுது. அதை முதலாவது ஏற்றுக்கொள்ளுங்க. அதை நீங்க மன்னிப்பு கேட்குறீங்க, கேட்டுட்டு பிறகு இப்படி ஒரு இதை நான் பார்க்கல என்ன மாதிரி சிறப்பா என்று கதைக்கிறத நிப்பாடுங்க. நீங்கள் ஒரு நிகழ்வு செய்தா அதால வர்ற விளைவுகளையும் நீங்கள் பிளான் பண்ணி இருக்கணும், விளைவுகளையும் யோசிக்கணும். மற்றது இந்த சாப்பாடு வீண்விதயமாக்கின ஒரு 10-15 பிளேட்டை காட்டி போட்டு நீங்கள் 1000-2000 நீங்கள் 3 நாளுக்கு ப்ரோக்ராம் பண்ணினீங்கள் அண்ணே. ஆனா நீங்கள் 2வது நாளே ப்ரோக்ராம் நிப்பாட்டிட்டீங்க, 3 நாளோ 4 நாளைக்கு. அப்ப 4 நாளைக்குரிய ஸ்டொக் எல்லாம் உங்கள்ட்ட இருந்திருக்கணும். நீங்கள் சரியான ஆளா இருந்தா நீங்கள் அந்த இடத்துல முகம் கொடுத்துருக்கணும். நீங்கள் நிறைய சொல்றீங்க வேலை செய்யற பிள்ளைகளை அங்க அடிச்சவே ஹெல்மெட் அடிச்ச வேண்டாம், அதெல்லாம் ஏன் அதுகளை உருவாகுதுன்னு சொன்னா பொறுப்பான ஒருவர் சரியான பதில அந்த ஸ்பொட்டில சொல்லாததாலதான் அங்க பொறுப்பானங்களோட குழப்புவாங்க. ஆனா நானா இருந்தேன்னு நீங்களா இருந்தேன்னு பாஸ்கரன், நானா இருந்தேன்னு நீங்களா இருந்தேன்னு 5000-10,000 கட்டி ஒரு இடத்துக்கு போயிருக்க அது இந்த பொறுமதியை நாங்க எதிர்பார்ப்போம். அதுக்கு சரியா அது சரியா செய்யப்படாத இடத்துல அது சம்பந்தமான ஒரு ஆளை தேடுவோம். அவர் கிடைக்காத பக்கத்துல அதுக்கு அடுத்ததான் இருக்கிறாங்களோட தான் எங்களோட கோபத்தை நாங்க காட்டுவோம். நீங்கள் வெளிநாடுகள்ல இருந்த நீங்கள் ஒரு கடைக்கு போனாலோ ஒரு இதுக்கு போனாலோ முதல் பொஸ்ஸை கூப்பிடுவீங்களோ ஒரு பிரச்சனை இல்லை. பொஸ் இல்லாட்டி அங்க வேலை செய்யற ஸ்டாஃபோடு தான் நாங்க தற்கப்படுவோம். அது வளமை. அப்ப ஸ்டாஃபும் திருப்பி கதை கேட்க கட்டாயம் ஒரு முரண்பாடு வரும். அதுகளை நீங்கள்லாம் தவிர்த்திருக்கணும். நீங்கள் அந்த ஸ்பாட்டில் ஒரு முக்கியமான இடத்துலையோ அல்லது ஒரு சரியான அலௌன்ஸ்மெண்ட் உண்டையோ அதில் நின்று செய்திருக்கணும். உங்களை எல்லாருக்கும் காசு தரலாம், தவறுதலா ஒரு விஷயம் நடந்துட்டு மன்னிச்சு கொள்ள வேண்டாம், அது வேற விரைவில். அதுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு பக்கத்துல இன்னொரு கூட்டம் வந்திருக்கும், அதுல குழம்பின ஆக்கள்லயே அரைவாசி பேர் உங்களுக்கு சேர்றா மிச்ச பேர் அடக்கி இருப்பாங்க. ஓகே அவர் காசு தரேன்
இப்போ அந்த நேரம் நீங்க ரூம்ல போய் நின்றுட்டு இந்த நிகழ்வு எல்லாம் முடிஞ்சு 4-5 நாளைக்கு பிறகு இப்படியான விஷயங்களை கதைக்கிறது தவறு. அடுத்தது உங்களோட அரசியல் வருகைக்காக தயவு செய்து இதை பயன்படுத்தாங்க. இது ஒரு பொதுமக்கள் நிகழ்வாத்தானே நீங்க செய்த. நீங்கள் வெளியே இருக்கிற அரசியல்வாதிகள் உங்களை விமர்சிக்கலாம், இப்படியானவர் அரசியல்ல என்ன செய்ய போறாரு, அது வேற பிரச்சனை. இப்பயும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இந்த நீங்கள் சொல்ற மாதிரி ஒன்று நடந்திருந்தா ஆறாவது ஒழுங்குபடுத்தி அது சிறிதரன் செய்திருப்பார் சந்தேகம் எனக்கு இருக்கு. ஏன்னா சிறிதரனுக்கு எல்லா பக்கத்தாலையும் விருகி கொண்டு வந்தது, ஒரு வீடு பூந்து ஆக்களோட காசு பறிச்சு அந்த பிரச்சனை பெருசா வரையக்குதான் திடீரெண்டு இது இப்படி உருவாகிருக்கு. அல்லது சிறிதரன் நீங்களும் சேர்ந்து சிறிதரனை காப்பாற்றுறதுக்காக ஒரு மாஸ்டர் பிளான போட்டீங்களோன்னும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அப்ப வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் கைக்கூலிகளை வச்சு வேலை செய்யறதா இருந்தா சாவச்சேரிக்கு விட்டு வெளியே வந்த பிறகு சத்தியமூர்த்தியை போட்டு தள்ளி இருக்கணும், அதை விட கேதீஸ்வரனை போட்டு தள்ளி இருக்கணும், அதை விட ஒவ்வொரு இந்த ஊழல்வாதிகளை எல்லாம் போட்டு தள்ளி இருக்கணும். அவ்வளவு பிடியங்கள் ஆதரவு இருந்தது அந்த நேரம். கைக்கூலிகளை வச்சு இந்த ஆட்களை வச்சு கலவரம் செய்யறதா இருந்தா அப்பவே அப்படி செய்யல. நீங்கள் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை அவருக்கு. நீங்கள் எலெக்ஷன்ல அவருக்கு டப் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை. நீங்க பெரிய பணக்காரனா இருக்கலாம், ஆனா மக்கள் மனசை வெல்றது கஷ்டம். அது கொய்யாப்பழத்துக்கு ஆசைப்படுறாங்களுக்கும் மாம்பழத்துக்கு ஆசைப்படுறாங்களுக்கும் நீங்கள் உங்களோட பவரை காட்டலாம். இது மாம்பழமும் கொய்யாப்பழமும் இல்லையா அரசியல், அதை உலகி கொள்ளுங்க. அப்ப இப்படியான விஷயங்களை நிப்பாடுவோம். உங்களை பற்றி ரீச்சாவை பற்றி போடுற கடைசி வீடியோ இதாக தான் இருக்கு. நான் திரும்ப இதை போட விரும்பல. ஆனா இது ஒரு தெளிவான பதிவா மக்களுக்கும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.